குடும்பத்தினுடைய பாரம்பரிய சிறப்பு ஒன்று, சாலிகான பெற்றோர்கள் ஒன்று, தரமான கல்வி ஒன்று, நல்லோர்களுடைய தொடர்பு ஒன்று, இதுவெல்லாம் சேர்ந்த கலவைக்கு பெயர் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி. அப்துல் காதர் என்பது அவர்களின் சொந்த பெயர். மார்க்கத்தை உயிர்ப்பித்தவர் என்று பொருளுடைய முஹியுத்தீன் என்பது அவர்களுடைய இயற்பெயரோடு கிட்டத்தட்ட சேர்ந்து விட்டது. அது சிறப்பு பெயர். அந்த முஹியுத்தீன் என்கிற சிறப்பு பெயர் தான் இன்றைக்கு அடையாளமாகவே ஆறிவிட்டது. அவர்களின் நினைவாக அப்துல் காதர் என்று பெயர் வைப்பவர்களை விட அவர்களின் நினைவாக முஹியுத்தீன் என்று பெயர் வைப்பவர்கள் இந்த உலகத்திலே ஏராளம். இன்றைக்கும் நம்முடைய நாட்டிலும் உலகம் முழுக்க வாழுகிற லட்சக்கணக்கான முஹியுத்தீன்களே சாட்சி. இப்படி ஒரு பெருமகனுடைய வாழ்வு பெருவாழ்வாக இருந்தது என்பதற்கு ஒரு அத்தாட்சியாக அந்த வாழ்வை சொல்லலாம். ஏராளமான பட்டங்கள். முஹியுத்தீன் மட்டுமல்ல, ஷைഖு ஷுயூக் என்ற ஒரு பட்டம். இவர் ஷேகுகளுக்கெல்லாம் ஷேகானவர். சுல்தானுல் அவுலியா, அவுலியாக்களின் பேரரசர் என்பது இவருக்கு பட்டம். சுல்தானுல் ஆரிஃபீன், ஆன்மீக பெருமக்களினுடைய தலைமகன், அவர்களுடைய அரசர் என்று இவர்களுக்கு பெயர். பாசுல் அஷ்ஹப் என்கிற ஒரு சாம்பல் நிற பருந்து ராஜாளி, அந்த பறவையை ஒப்பிட்டு இவர்களை பாசுல்லாஹில் அஷ்ஹப் என்று அவர்களுடைய மாணவர்கள் அழைக்க துவங்கினார்கள். தாஜுல் ஆரிஃபீன் என்று அவர்களுக்கு பெயர் உண்டு. ஆன்மீகவாதிகளினுடைய, ஆன்மீக இறைநேசர்களினுடைய கிரீடம் என்பது அதற்கு பொருள். குதுபே பக்தாத் என்று பக்தாதின் அடையாளமாக அவர்களை சித்தரிப்பவர்களும் உண்டு. என் முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களுக்கு சிறப்பு பெயர்களாக பல்வேறு கிதாபுகளிலே வந்ததையெல்லாம் தொகுத்து பார்க்கிற போது 160 பேர் இருக்குது. அப்துல் காதர் என்கிற சொந்த பெயர் அல்லாமல் முஹியுத்தீனை போல, சுல்தானுல் அவுலியாவை போல அவர்களுக்கான சிறப்பு பெயர்கள் 160 பெயர்கள். அஸ்மா உல் கௌது சமதானி என்ற ஒரு சின்ன ரிசாலா 160 பெயர்களும் அந்த பெயர்களுக்கான காரணங்களும் அர்த்தங்களும் அதிலே தெரிவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த 160 சிறப்பு பெயர்களும் மிகைப்படுத்தப்படாமல் அப்படியே பொருந்தி விடுவது முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தசல்லா அவர்களுக்கு சேரும்.